போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் அரசிற்கு ஏற்படும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தொடர் நஷ்டத்தை தவிர்க்க உடனடியாக தொழிலாளர்களை அழைத்து பேசி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்துள்ள நேர்காணலை பார்க்கலாம். நேற்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தினால் மட்டும் தமிழக அரசிற்கு போக்குவரத்து துறைக்கு 17 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று மறுபடியும் இந்த போராட்டம் தொடர்வதனால் ஒரு நாளைக்கு நேற்று திடீரென்று போராட்டத்தினால் மட்டும் 17 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் நிலையில் இதே போல போராட்டம் தொடர்ந்தால் இந்த இழப்பை இந்த அரசு ஈடுகட்டுவதற்கு மட்டுமல்லாமல் அதை தொழிலாளர்களுக்கு வழங்கியாவது அவர்கள் அந்த போராட்டத்தை நிறுத்தலாம். பொதுமக்கள் இடையூறு மிக அதிகமாக இடையூறை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மழையினால் வேறு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அரசாங்கம் தனது மெத்தன போக்கை விடுத்து பிடிவாத போக்கையும் விடுத்து பொதுமக்களுக்கு உண்மையிலேயே உதவ வேண்டும். அதனால் தொழிலாளர்களை அழைத்து பேசி அதற்கு ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.